இப்போ நீங்கள் வந்து நிறைய இன்டர்வியூஸில் பார்த்துருக்கேன் அந்த சிங்கிள் டேக் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க இல்லையா? சிங்கிள் டேக் அப்படின்றது அது எந்த லெவலுக்கு அது சாத்தியம்ன்றீங்க? நம்மளுக்கு வந்து சினிமா சைடில் சிங்கிள் டேக் ஆர்டிஸ்ட் தான் பேர் இருக்குது. இப்போ நான் 5 படங்களை நடிச்சிருக்கேன். என்னோட இதுக்கு வந்து நான் ரொம்ப டேக் எடுக்கவே இல்லை. உனக்கு தைரியம் இருந்தா என்ன சொல்றா? பெருமாள் சத்தியமா அந்த 5 கொலையும் எந்த தப்பு பண்ணதே நான் தான். சினிமாலே இப்போ நீங்கள் படங்கள் 5 படம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. இந்த 5 படங்களுக்கான வாய்ப்பு உங்களை தேடி வந்ததா இல்லைனா நீங்கள் டேரக்டர்ஸ் கிட்ட போய் கேட்டிங்களா? 5 படங்களுமே தேடி வந்த வாய்ப்பு தான் சார். தேடி வந்த வாய்ப்பு. அவங்க தான் நம்ம நடிப்பை வந்து நிறைய பார்த்து நம்மளாம் நிறைய வீடியோக்கள் போடுறோம் இல்லையா? அதனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் ஆடிஷன் உங்களுக்கு தேவைப்படலை. நாங்கள் வந்து உயிரை கொடுத்து கற்றுக்குறோம். 5 வருஷம் 6 வருஷம் நாங்கள் நடிப்பு ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறோம். நாங்கள் அதுக்காக மெனக்கட்டுறோம். ஃபேமிலிலாம் விட்டு இந்த மாதிரி இருக்கும். இவங்க ஜஸ்ட் ஒரு ஆல்ரெடி பண்ண சீனே வந்து ரீக்ரியேட் பண்ணி இது சரியாக வந்துட்டாங்க அப்படின்னு. சூப்பர் கொஸ்டின் கேட்டீங்க சார். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நான் யூடியூபர் கிடையாது. இன்ஸ்டாகிராமில் மட்டும்தான் என் திறமையை காமிச்சேன். ஓகேங்களா? ஃபாலோவர்ஸும் கம்மி. கோடிக்கணக்கான மக்களுக்கு எனக்கு தெரியுது. என்ன காரணம்னா பட வாய்ப்பை விட மக்கள் கிட்ட அதிகமாக ரீச் ஆயிருக்கேன். அதுக்கு காரணம் நடிப்பு திறமை. அது கூத்துப்பட்டுற போய் தான் நம்ம பெரிய ஆளாக வரணும் அப்படின்றது உண்மையே கிடையாது சார். விஜிலி ரமேஷ் வந்தாங்க ஒரு சீசன். இப்போ ஜிபி முத்து கூட பார்த்தீங்கன்னா அந்த சார் அவங்க வேணாம் சார் போதும். இல்லை சார் சார் ஒரே நிமிஷம் இருங்க கேட்டுக்கலாம். இந்த ஒரு கேள்வி மட்டும் சார். ஒரே நிமிஷம். மூவி வேர்ல்டு மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு என் கூட யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா தனக்குத்தானே நடிப்பு அரக்கன் அப்படின்னு சொல்லிட்டு தெரிகிற மிஸ்டர் வாட்டர்மெலன் ஸ்டார் அப்படின்ட்டு அழைக்கக்கூடிய டாக்டர் திவாகர் தான் கூட இருக்காங்க. வணக்கம் சார். இப்போ நீங்கள் வந்து நிறைய இன்டர்வியூஸில் பார்த்துருக்கேன் அந்த சிங்கிள் டேக் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க இல்லையா? அது சில பேர் இப்போது நம்ம நிறைய பெரிய டேரக்டர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டேக்ஸ் அதிகமாக வாங்குவாங்க, டேரக்டர்ஸ் ஆகட்டும் ஆக்டர்ஸ் ஆகட்டும். பட் ஆனால் அந்த சிங்கிள் டேக் அப்படின்றது அது எந்த லெவலுக்கு அது சாத்தியம்ன்றீங்க? இல்லை சிங்கிள் டேக்லேயே பர்ஃபார்மன்ஸ் பெரிய பெரிய நடிகர்லாம் டக்குன்னு டேக்லாம் முடிச்சிடறாங்களா சார்? பெரிய நடிகர்களே வந்து பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து டக்குன்னு நடிச்சு கொடுத்துட்டு போகிறவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. சில சீனுக்கு வந்து நிறைய பர்ஃபெக்ஷன் தேவை. ஆங்கிளாக எடுக்கிறப்ப நிறைய டேக்ஸ் தேவைப்படுது. இப்போ கடவுள் புண்ணியத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சினிமா சைடில் சிங்கிள் டேக் ஆர்டிஸ்ட் தான் பேர் இருக்குது. இப்போ நான் 5 படங்களை நடிச்சிருக்கேன். என்னோட இதுக்கு வந்து நான் ரொம்ப டேக் எடுக்கவே இல்லை. டக்குன்னு நடிச்சு முடிச்சுட்டு போய் அதுதான் கேட்கலான். இப்போ நீங்கள் 5 படங்கள் நடிச்சிருக்கதா சொல்லியிருக்கீங்க. அந்த 5 படங்களையும் நீங்கள் அதிகபட்சம் எவ்வளோ டேக் எடுத்திருக்கீங்க? உங்களால் எப்படி சார்? அது கடவுள் புண்ணியத்தில் ஃபஸ்ட்டு டைம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா டேரக்டர் சிங்கிள் டேக் ஆர்டிஸ்ட் வாட்டர்மெலன் ஸ்டார்னு கத்துனாரு. அது என்ன நேரத்தில் அவர் சொன்னாரோ அடுத்த படத்தில் அப்படி தான், அடுத்தடுத்த படங்கள் அப்படி தான். முதல் 4 படத்தில் சின்ன ரோல் தான் சார். சின்ன ரோல்னால் ஒரு மாஸ் என்ட்ரியாக திடீர்னு நம்மளை உள்ளே காமிக்கிறாங்க. 5வது படத்தில் தான் கேரக்டர் ரோலாக மாறி இருக்கேன். அவங்களுமே சந்தோஷப்பட்டாங்க. என்னடா அவன் டக்குன்னு பண்ணிடுறானே ஒன்றும் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் 10 நாள் ஷூட்டிங், மற்றதுலாம் ஒரு நாள் தான் ஷூட்டிங்கு. 5வது படத்தில் கேரக்டர் ரோலாக மாறுறோம். அப்போ அவங்க கொடுக்குற டைலாக்லாம் ஆக்சுவலாக அப்போ டைரக்டர் சொல்லலை, ஷூட்டிங்லாம் முடிச்சதுக்கப்புறம் சொன்னார். பரவாயில்ல, டைலாக்லாம் நாங்கள் கொடுத்தோம், முன்னாடி ப்ரிப்பரேஷனுக்கும் கொடுக்கல, அப்பப்போ கொடுத்து டக்குன்னு பேசி நீங்கள் இது பண்ணிட்டீங்க, பெஸ்ட் ஆஃப் லக், நல்லா பண்ணுறீங்க, நாங்கள் அடுத்து நல்லா அந்த ஷூட்டிங்லேயுமே நம்மளுக்கு நல்ல முக்கியத்துவம் கொடுக்குறாங்க சார். அதுதான் சார் கடவுள் கொடுத்த ஒரு வரம். ஒரு பெரிய ஸ்டாருக்கு உண்டான என்ன மாதிரி கரெக்ட் எல்லா வகையிலுமே சொல்ல வரேன். ப்ரொடக்ஷனில் சாப்பிட்ற இடத்துல இருக்கட்டும், பேமெண்ட்டாக இருக்கட்டும், அவங்க அணுகுமுறைகளாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப டீசென்சியாக இருக்குது. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு ஜென்ரலாக ஒரு இன்ஸ்டா யூடியூபரில் ஒரு நிறைய ரீல்ஸ் போட்டு வீடியோஸ் போட்டு பிரபலமான ஒருத்தர் கேரவனில் போயிட்டு நீங்கள் மேக்கப் போட்டு ரெடி பண்ணும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது? கேரவன்லாம் கொடுத்துருக்காங்களா? கொடுத்துருக்காங்க. இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நீங்கள் சொன்னாப்பில் கேரவனில் வந்து பார்த்தீங்கன்னா பசங்கள்லாம் என் மேலே உயிரை வச்சுருக்காங்க சார். ப்ரொடக்ஷன் டீமில் இருந்து 1 மடங்கு சொன்னாங்கன்னா அவங்க 2 மடங்கு கவனிக்கிறாங்க. பசங்க என்ன பண்ணுறாங்க, டக்குன்னு ஓடியாந்து நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல மேக்கப் ஆர்டிஸ்ட்லாம் சும்மா சொல்லக்கூடாது, அது நம்ம எப்போ செஞ்ச புண்ணியன்னு தெரியல, நல்லா கவனிக்கிறாங்க. சாப்பிட்ற இடத்துல அப்படி கவனிக்கிறாங்க சார். அண்ணே வாங்கினே உட்காருங்கண்ணே, எங்களுக்கு ஹீரோயினை பார்த்ததை விட உங்களை பார்த்தது தானே சந்தோஷம். அதாவது உண்மையான வார்த்தைகள். அவன் கவனிக்கிறான் பாருங்கள் சாப்பாடு. அந்த தம்பி வந்து பார்த்தீங்கன்னா அப்படி கவனிக்கிறாங்க பாருங்கள். ப்ரொடக்ஷன்லேருந்து அவ்வளவு, அதுவும் 5வது படத்தில் நடித்தப்பெல்லாம் நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் சார். அப்படி பசங்க கவனிச்சுக்கிட்டாங்க. மேக்கப் ஆர்டிஸ்ட்லேருந்து, சாப்பாடுலேருந்து, ப்ரொடக்ஷன்லேருந்து. நான் உங்களுக்கு கொடுக்குற காசு கம்மி, இதை விட இன்னும் நீங்கள் பல மடங்கு வருவீங்க, உங்கள் நடிப்புக்கு இது கம்மி, இன்னும் நீங்கள் நல்லா வருவீங்க. இதெல்லாம் எந்த ப்ரொடியூசர் வாய் திறந்து சொல்லுவாங்க?
எனக்கு ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாக இருந்துச்சு சார். அப்போது இப்போ நீங்கள் பண்ணுற படங்களுக்கு பேமெண்ட் இருக்கா இல்லைன்னா? பேமெண்ட்டு தான், அதெல்லாம் நல்லா கவனிச்சாங்க சார், நல்லா கவனிச்சாங்க. ரைட், ஓகே சார். இப்போ வந்து அந்த சில கமெண்ட்ஸ்லாம் சொன்னேன் இல்லைங்களா, ஸோ அந்த ஒரு செக்ஷனுக்கு போயிடலாம். சினிமாவில் இப்போ நீங்கள் படங்கள் 5 படம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. இந்த 5 படங்களுக்கான வாய்ப்பு உங்களை தேடி வந்ததா, இல்லைனா நீங்கள் டேரக்டர்ஸ் கிட்ட போய் கேட்டிங்களா? அப்படி கேட்கும்போது ஆடிஷன் பண்ணி உங்களை செலக்ட் பண்ணாங்களா, இல்லை டேரெக்டாக செலக்ட் பண்ணிட்டாங்களா? 5 படங்கள்லையுமே தேடி வந்த வாய்ப்பு தான் சார், தேடி வந்த வாய்ப்பு. அவங்க தான் நம்ம நடிப்பை வந்து நிறைய நம்மளாம் நிறைய வீடியோக்கள் போடுறோம் இல்லையா, அதனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் ஆடிஷன் அவங்களுக்கு தேவைப்படலை. அதனால் டக்குன்னு 5ஆவது படமாக, அது மற்ற படங்களாவது சின்ன ரோல், அதனால் ரொம்ப ஆடிஷன் தேவைப்படாது, கொடுத்தாவே உடனே பண்ணிடுவானுங்க. 5ஆவது படங்கள் வந்து பார்த்திங்கன்னா கேரக்டரோட மாறி இருக்கும். ஸோ அதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா முதல் நாள் பார்க்குறாங்க, மறுநாள் அப்படியே அள்ளிட்டு போயிட்டாங்க. நம்பிக்கை தான். அண்ட் நீங்கள் மற்ற இன்டர்வியூவில் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன், என்னென்னா ஸ்கூல்லேருந்து நீங்கள் ஆக்டிங் பண்ணிகிட்ருக்கீங்கன்ட்டு. ஆனால் இங்கே இப்போது சினிமா சார்ந்து சில ஒரு டீம் ஆட்களுக்கு மட்டும் உங்கள் மேலே பயங்கரமான சில கோவங்கள் இருக்குது. என்னென்னா இந்த தேட்டர் ஆர்டிஸ்ட், இந்த கூத்துப்பற்றில் ஆக்டிங்லாம் கற்றுக்குறாங்க இல்லையா, அவங்களுக்கு அந்த மாதிரி சில ஆக்டர்ஸ்க்கெல்லாம் இந்த இன்ஃப்ளூயன்சர் மேலாம் பயங்கரமான கோவம் இருக்குது. என்னென்னா நாங்கள் வந்து உயிரை கொடுத்து கற்றுக்குறோம், 5 வருஷம் 6 வருஷம் நாங்கள் நடிப்பு ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறோம், நாங்கள் அதுக்காக மெனக்கட்டுறோம், ஃபேமிலிலாம் விட்டு இந்த மாதிரி இருக்கும். இவங்க ஜஸ்ட் ஒரு ஆல்ரெடி பண்ண சீனே வந்து ரீக்ரியேட் பண்ணி இது சரியாக வந்துட்டாங்க அப்படின்னு. சூப்பர் கொஸ்டின் கேட்டீங்க சார். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நான் யூடியூபர் கிடையாது, ஓகேங்களா, யூடியூபரே கிடையாது. இன்ஸ்டாகிராமில் மட்டும்தான் என் திறமையை காமிச்சேன், ஓகேங்களா. ஃபாலோவர்ஸும் கம்மி, 2.5 லட்சம் ஃபாலோவர்ஸு, ஓகேங்களா. ஆனால் கோடிக்கணக்கான மக்களுக்கு எனக்கு தெரியுது. என்ன காரணம்னா எல்லா பிளாட்ஃபார்ம்லேயும் நான் ரீச் ஆனேன், நடிகர்கள் மாதிரி. இப்போ என் திறமை தான் என்னை படத்துக்கு கொண்டு போச்சு தவிர நான் ஒரு யூடியூபராக போகல, நான் யூடியூபரும் கிடையாது, ஓகேங்களா. நிறைய பேர் இன்ஸ்டாவில் அதே மாதிரி ஃபாலோவர்ஸு, நேச்சுரல் ஃபாலோவர்ஸு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பே பண்ணி பர்ச்சேஸ் பண்ணியிருப்பாங்க ஃபாலோவர்ஸு. நான் என்னோட பாருங்கள், ப்ளூடிக் கூட கிடையாது. ப்ளூடிக்கு இப்போ தான் என் ஐடிக்கு நான் வாங்கியிருக்கேன், புது ஐடி. என்ன ரீசனா, பழைய ஐடியை செக்யூர் பண்ணாமல் விட்டு ஹேக் ஆயிடுச்சு. அதனால் புது ஐடிக்கு மட்டும்தான் நான் வந்து ப்ளூடிக் வாங்கியிருக்கேன். எதுக்குன்னா சேஃப்டிக்கு. மற்றபடி எனக்கு வர்றது எல்லாமே நேச்சுரல்ஸு. மற்றவங்கள மாதிரி நிறைய யூடியூபர்ஸ் மில்லியன் ஃபாலோவர்ஸ் வச்சுருக்காங்க, அவங்களுக்குலாம் கிடைக்காத வாய்ப்பு, அவங்களுக்குலாம் கிடைக்காத ரீச்சு மக்கள்கிட்ட எனக்கு கிடச்சிருக்கு. பட வாய்ப்பை விட மக்கள்கிட்ட அதிகமாக ரீச் ஆகிருக்கேன். அதுக்கு காரணம் நடிப்பு திறமை. அது கூத்துப்பட்டுற போய் தான் நம்ம பெரிய ஆளாக வரணும் அப்படின்றது உண்மையே கிடையாது சார். ஆனால் கூத்துப்பட்டறை மிஞ்சின நடிகர்கள், இப்போ சிறந்த எடுத்துக்காட்டு சொன்னால் நடிகர் தனுஷ் தான். கூத்துப்பட்டறையே போகலை, ஆக்டிங் கிளாஸ் போல, டான்ஸ் கிளாஸ் போல சார். இயற்கையாகவே பயங்கரமாக நடிக்கிறார் சார். நடிகர் பாண்டியன் சார் எடுத்துக்காங்க, ரேவதி மேடம், மண் வாசனை வந்து 2 பேருக்குமே படம். எனக்கு ஆக்சுவலாக தெரியாது, எனக்கு பெரியவங்க சொன்ன விஷயம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வளையல் கடை வச்சுருந்தவரை பெரிய நடிகராக வச்சுருந்தார். அவர் வந்து கூத்துப்பட்டுற போயா கற்றுக்கிட்டாரு. ரேவதி மேடம் ஃபஸ்ட்டு படத்துலேயே சூப்பராக நடிச்சிருக்காங்க. அதான் சார். இப்போ இந்த இருக்கு இல்லைங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தனுஷ் சார் நம்ம எடுத்துக்கலாம். இப்போது அது என்ன சொல்கிறாங்கன்னா, தனுஷ் சார் வந்து கூத்துப்பட்டுற போல ஆக்டிங் கிளாஸ் எதுவும் போல, ஆனால் அவங்க அண்ணன் மிஸ்டர் செல்வராகவன் சார் வந்துட்டு சார் ஓப்பனாக ட்ரெயின் பண்ணார். உண்மையை சொல்லவா சார், அதெல்லாம் சும்மா வெளியில் 1000 சொல்லலாம். அவர் தனுஷ் அண்ணா வந்து நான் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்ப வந்து நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்போ இருந்து அவரை வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கோம். அவருக்கு நடிப்பு மேலே இன்ட்ரெஸ்ட் கிடையாது, ஓகேங்களா. அவர் வந்து நடிச்சு நான் பெரிய ஆளா அப்படி வரணும் இப்படி வரணும் எதுவுமே பிளான்டு கிடையாது. யதார்த்தமாக சூழ்நிலைக்காக ஒரு படம் நடிச்சு கொடுத்துட்டு போயிடுவோம். அவர் இன்டர்வியூலேயே நான் பார்த்துருக்கேன். ஒரு படத்தோட சூழ்நிலைக்காக உள்ள வந்தார், சில சூழ்நிலைக்காக வந்துட்டு ஒரு படத்தோட போயிடும் தான் வந்தார். ஆனால் படத்திலே பின்னி எரிஞ்சிட்டாரு. துள்ளுவத இளமையெல்லாம் பயங்கரமாக நடிச்சிருக்காரு சார், நல்ல நடிப்பு. துள்ளுவத இளமையில 2வது படம் காதல் கொண்டேன்லாம் அப்படியே ஃபஸ்ட்டு படத்துக்கு ஹேட்டர்ஸ் இருந்துச்சு. காதல் கொண்டேன் படத்துலலாம் தலையில் தூக்கி வச்சு கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுலேயுமே அவர் நான் பெரிய ஸ்டாராக இயற்கையாக பண்ணார், இயற்கையான நடிப்பு. காதல் கொண்டேன்லாம் பிச்சு எரிஞ்சுட்டு அப்படி அதில் டான்ஸ் என்ன, நடிப்பு என்ன, அழுக என்ன. 3வது படத்துலலாம் எங்கேயோ போயிட்டார், இப்போ பெரிய ஸ்டார் ஆகிட்டார் சார், ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி நடிகர்கள் இருக்காங்கல்ல. அப்படி இருக்கிறப்ப ஏன் கூத்துப்பட்டுற போனாதான் அப்படின்லாம் கிடையவே கிடையாது சார். சார் ஒரு பையன் ஸ்கூலில் 500 மார்க் வாங்குறான், 500க்கு 450 வாங்குறான். அவன் டியூஷன் போய் வாங்கலை. நல்லா படிக்கிறவனுக்கு டியூஷனே தேவை கிடையாது. அது மாதிரி நல்லா நடிக்கிறவங்களுக்கு நடிப்பு தேவையில்லை. அதில் சில கரெக்ஷன்ஸ் தேவைன்னா டைரக்டர், கோரியோகிராஃபர் இருக்காங்க, அவங்க மூலியமாக சில விஷயங்களை மாற்றிக்கலாம். அது எவ்வளோ பெரிய நடிகராக இருந்தாலுமே கோரியோகிராஃபர் தேவை, டைரக்டர் தேவை. அவங்களோட வழிகாட்டுதலை நம்ம மாற்றிக்கலாம். அதுக்காக நடிக்க வர்றதுக்கே அப்படி பார்த்தா நடிக்கிறதுக்கு பேசிக் குவாலிஃபிகேஷன் ஆக்டிங் கிளாஸ் தான் அப்படின்னு எந்த ஒரு எலிஜிபிலிட்டியுமே கிடையாது. அதுதானே உண்மை. அது ஒரு கலை, அது ஒரு கலை, இயற்கையாக வரணும். ஃபேஸ்புக்கில் மட்டும் தான் ட்ரீட்மெண்ட் வீடியோ, என்னோட ஆக்டிங் வீடியோ போட்டேன். இன்ஸ்டாவில் வேறு ஆக்டிங் வீடியோ காமிச்சு தான் எல்லா பக்கமும் நான் ரீச் ஆனேன். 500-600 யூடியூப் சேனல் என்னை கேட்ச் பண்ணுச்சு. எந்த ஒரு யூடியூபரையுமே 500-600 சேனல் கேட்ச் பண்ணல, என்ன கேட்ச் பண்ணியிருக்கு. காரணம் அந்த ஆக்டிங்கோட இன்டென்சிட்டி. டக்குன்னு கேட்டோடனே நடிச்சு காட்டுறாரு. ஆபாசம் இல்லை, யாரை பற்றியும் பேசலை, கான்ட்ரவர்சி நான் கிரியேட் பண்ணவே மாட்டேன், நேச்சுரலாக தான் இருப்பேன். நான் ரீச் ஆனதோட முழுக்க காரணம் என்னோட ஆக்டிங் ஸ்கில்லு தான்.
ஓகேங்களா. ஸோ அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் மேலே மற்றவங்க மேலே கோவப்படுற மாதிரி என் மேலே கோவப்பட முடியாது. ஏன்னா நான் பெய்டு ப்ரொமோஷனும் பண்ணுறதில்ல. மக்களோட செல்வாக்கை பயன்படுத்தி எங்கேயாவது விளம்பரம் என்னை போய் பார்த்துருக்கீங்களா, விளம்பரமே என்கிட்ட வராதிங்கன்றேன். ப்ரொமோஷன்ஸும் பண்ணவே இல்லை. ஓகேங்களா. அப்படி போய் முகத்தை காமிச்சு நம்ம விளம்பரம் ஆகணும்னு தேவையே கிடையாது சார். முழுக்க திறமைக்கு தான் வாய்ப்பு இருக்குமே தவிர, ஏன் அதே டேரக்டர்ஸ் வந்து என்னை விட மில்லியன் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கவங்களெல்லாம் கூப்பிட வேண்டியதானே? தெரியுது அவங்களுக்கு இவனுக்கு ஒரிஜினல் ஃபாலோவர்ஸ் இருக்குது, இவன் மக்கள்கிட்ட நல்ல அனாலிசிஸ் பண்ணி தான் அவங்க கூப்பிடுறாங்க சார். அவங்க லட்சக்கணக்கில் படம் போடுறவங்க சார். இப்போ ஒரு காலத்தில் ஒரு தாய்க்கு தகப்பன் 10 ரூபா கொடுக்க முடியாது. அவ்வளோ பெரிய ஆர்கனைசேஷன் ஒரு ப்ரொடக்ஷனை நம்ம மேலே காசு இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா சும்மா இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. அந்த ஸ்கீனுக்கு இவர் ஃபிட்டு, இவரால் மக்கள் பார்க்குறாங்க, நம்மளுக்கு பிஸ்னஸ் ஆகுது, மக்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் சீனு நல்லா நடிக்கிறாரு அப்படி உணர்ந்து கூப்பிடுறாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வளர்கிறவங்க மேலே மற்றவங்க வளர்கிறவங்களுக்கும் நான் நார்மலாக யூடியூபர்ஸ் மாதிரியோ அல்லது இன்ஃப்ளூயன்சர்ஸ் மாதிரியோ கிடையாது சார். எனக்குன்னு ஒரு தனி வழி. இப்போ தேட்டர் ஆர்டிஸ்ட்டுக்கும் வாட்டர்மெலன் ஸ்டாருக்கும் ஒரே சீன் கொடுத்து பெர்ஃபார்ம் பண்ண சொன்னால் தேட்டர் ஆர்டிஸ்ட் தான் கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது உங்களோட கருத்து என்ன? அப்படிலாம் இல்லை சார். ஆக்சுவலாக நம்ம நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறனால தான் நம்மளை கூப்பிட்டு இந்த லெவலில் உட்கார வச்சுருக்காங்க. ஓகேங்களா. அவங்களெல்லாம் நம்ம கிராஸ் பண்ணிட்டோம் சார். நம்மளுக்கு ஆடிஷனே தேவையில்ல, ஆக்டிங் வீடியோவே ஏகப்பட்டது போட்டோம் நம்ம. அப்போ இதுக்கு இவர் செட் ஆவார்னு தெரிஞ்சு தான் கூப்பிட்றாங்க. அங்கே உட்காந்து லேட் ஆகிக்கிட்டு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அவங்களே டென்ஷன் ஆயிடுவாங்க. அடுத்தடுத்து நம்மளுக்கு வாய்ப்புகள் வராது. அடுத்தடுத்த வாய்ப்புகள் வர்றதுக்கு காரணம் மக்கள்கிட்ட இருக்க செல்வாக்கு, நடிப்பு, அந்த நேச்சுரலான ஆக்டிங்கு, கூச்சமில்லாத நடிப்பு. சார் ஆதித்யா டிவி சேனலில் மகா நடிகின்ற ப்ரோக்ராமே நான் தான் சார் பண்ணிக்கிட்டு இருக்கேன். யாருக்கு எப்படிப்பட்ட தலைப்பு அமையுதுன்னு பாருங்கள். ஆங்கர் ஆகிருக்கோம். அதுதான் அவங்களோட வருத்தமாகவே இருக்குன்னு சொல்கிறாங்க. இல்லை சார், அதுவுமே மக்கள் தீர்ப்பு. மக்கள்கிட்ட போய் அவங்க கொடுக்குற படங்களோட சீன்லாம் நான் பார்த்ததே இல்லை. ஓகேங்களா. அந்த சீன்ஸ் எல்லாமே சன் பிக்சர்ஸோட படங்களை பார்த்து மக்கள்கிட்ட உடனே, அதை அவங்க கொடுக்குற சீன் வந்து முன்னாடிலாம் கொடுக்க மாட்டாங்க, ஸ்பாட்டில் தான் அனுப்புவாங்க. அதை பார்த்து உடனே நான் அடிச்சு காட்டுறேன். அது அப்படியே மக்கள்கிட்ட டக்குன்னு ரீச் ஆயிடுது, அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குது. ஓகேங்களா. ஸோ இதுக்கு காரணம் நடிப்பு திறமை தான். இப்போ நீங்கள் என்னன்னா இதுவும் வந்து ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு, ஏஸ் படத்தில் நீங்கள் நடிச்சிருக்கீங்க, மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி சாரோட படத்தில் நடிச்சிருக்கீங்க. அப்போது அந்த படம் பார்த்துட்டு வெளியே ரிவ்யூ நீங்கள் கொடுத்துருக்கீங்க, ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ ரோகிணி தேட்டர் வெளியில் நினைக்கிறேன். அப்போ நீங்கள் சொன்ன வார்த்தைகள் வந்து என்னென்னா, ஏஸ் படத்தில் நான் வந்து ஒரு கெஸ்ட் ரோல், ஒரு கேமியோ ஒன்று பண்ணியிருக்கேன். விக்ரம் படத்தில் சூர்யா சார் ரோலெக்ஸ் எப்படி பண்ணாரோ அந்த மாதிரி ஒரு கேமியோ வந்து நான் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி. இதுக்கு உங்களோட ஆதரவாளர்கள்லாம் ரொம்ப செம்மையாக வரவேற்பு கொடுத்துருந்தாங்க. ஒரு சைடில் வந்து என்னன்னா, இங்கே என்ன இவர் பண்ணிட்டாரு, இவர் இன்ஸ்டாவில் பண்ணிட்டு இருந்த அதே வாட்டர்மெலன் சீன் தான் எங்கேயோ பண்ணியிருக்காங்க, இதுக்கே வந்து ரோலெக்ஸ் இதெல்லாம் கம்பேர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ட்ரி அது ஆக்சுவலாக வந்து ஒரு ஹீரோ என்ட்ரி மாதிரி சார். இப்போ வந்து சார் வந்து விஜய் சேதுபதி சார் வந்து ஒரு பெரிய தமிழ் சினிமா உலகத்தில் மக்கள் செல்வன் பேர் எடுத்து டாப் 5 ஆக்டரில் இருக்கார், பெரிய ஆக்டரு. அவர் கோல்டு கண்ணன்ற பேர் எனக்கு வரணும்னா இது எவ்வளோ பெரிய விஷயம். ஓகேங்களா. எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் அது ரோலெக்ஸ் என்ட்ரி மாதிரி பெரிய என்ட்ரி தான். விஜய் சேதுபதி சார் வந்து ஒரு டாப் ஹீரோ, மக்களின் செல்வன், ரொம்ப ஒரு நல்ல குணம் சார். யாராக இருந்தாலுமே லேட்டஸ்ட்டாக எனக்கு விஜய் சேதுபதி சாரை ரொம்ப பிடிச்சது காரணம், கிங் காங் சார் வந்து பத்திரிக்கை வச்சிருக்காரு, டக்குன்னு என்ன பண்ணியிருக்காரு, அவர் நீல்டவுன் போட்டு நியூஸில் ரிசீவ் பண்ணார். ஸோ அவரோட படத்தில் அவரோட போல்டு கண்ணன்ற கேரக்டரை நான் வாங்கினா எனக்கு எவ்வளோ பெரிய பெருமை. ஸோ அது கண்டிப்பாக பயங்கரமான மாஸ் என்ட்ரி தான். தமிழ் சினிமா உலகம் நான் தான் காப்பாற்ற போகிறேன்னு ஒருத்தர் துடிச்சிக்கிட்டு இருக்கான். அந்த ரூமுக்கு போங்கன்னு போலீஸ் அமுச்சு விட்ருக்காங்க. போலீஸ் அமுச்சு விட்ட உடனே உனக்கு தைரியம் இருந்தானே இல்லை, டக்குன்னு போலீஸ் வந்து அதில் போலீஸாக நடிச்சிருக்காரு ஓமரியா டேனி அண்ணா. அவர் ரொம்ப சீனியர் ஆக்டரு. அவர் நான் நடிச்சதை ஃபஸ்ட்டு டக்குன்னு அந்த ஜெர்க்கு வந்து நேச்சர், டக்குன்னு ஜெர்க்காய்க்கு ஒரு கன்னை தூக்குவார். அதை நேச்சர் அவங்க எல்லாருக்குமே பிடிச்சிக்கிடுச்சு ஷூட்டிங் ஸ்பாட்டில். ஏன்னா அந்த ஜெர்க்கு வந்து நேச்சரான ஜெர்க்கு. டக்குன்னு வந்த உடனே டக்குன்னு அவங்க என்ன சொன்னாங்க, 3 மணி நேரம் ஆகும்னாங்க ஷூட்டிங். நான் ஃபோன் பண்ணி பேசுகிறப்ப டக்குன்னு உடனே முடிச்சிட்டேன். அக்யூஸ்ட் அப்படின்ற படத்தில் வந்து நீங்கள் நடிச்சிருந்தீங்க. ஸோ அதில் என்ன, படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து என்னென்னா, ஐ மீன் இந்த மாதிரி வாட்டர்மெலன் ஸ்டார் இருக்காங்க அப்படின்ற மாதிரி. ஆனால் அது ஏன் ஒரு ப்ரெஸ் காரங்கிட்ட ஒரு நெகட்டிவ் ஒரு விஷயம் என்ன விஷயம்னா சார், நிறைய ஒரு சிலர் நம்மளை மிஸ்யூஸ் பண்ணிக்கிறது, நம்ம முகத்தை காமிச்சா தான் அவங்களுக்கு நிறைய வியூஸ் போகுது. அதுக்காக அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி கண்டென்ட் போட்டு தப்பு பண்ணுறாங்க. அது வந்து அப்படியே மாறிடும். அது ரொம்ப நாள் அப்படி ஓடாது, கொஞ்ச நாள் அப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரியே சில நிகழ்வுகளை நான் தவிர்த்துக்கிட்டு வர்றேன். மற்றபடி டீம் வந்து நம்மளை நல்லா தான் சார் காமிச்சிருக்காங்க, அவங்களெல்லாம் தப்பே சொல்ல முடியாது. இப்போ அக்யூஸ்ட் படம் ப்ரொடியூசர் இருக்கார், அவரே நடிச்சிருக்காரு. ஆமாம், உதயா சார்லாம் நான் நல்லா தான் பார்த்துக்கிட்டாரு, நல்லா தான் செஞ்சார். ஸோ சார் சொல்கிறதுலாம் எந்த ஒரு தப்பு, யாரையுமே குறை சொல்கிறது, நம்மளை வாய்ப்பை உருவாக்கி நம்மளை நல்லா முன்னிலைப்படுத்தி நம்மளுக்கு நல்ல விஷயம் தான் பண்ணியிருக்காங்க. ஏன் அந்த படத்தை ப்ரொமோஷன்லேயே உங்களை ஆட் பண்ணிக்கல சார்? ஏன் நம்ம ஆடியோ லான்ச்சு எல்லாத்துக்கும் போனோம் சார். சில நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒதுங்கி போகிறது நல்லது. ஓகேங்களா. ஸோ நான் சில நேரங்களில் கொஞ்சம் ஒதுங்கி இருந்தேன்.
அதுக்கு இன்னொரு ஏன் இந்த ஆடியோ லான்ச் இந்த மாதிரி நடக்கும்போது ஏன் பிரஸ்காரங்களாம் உங்க மேல ஏன் சார் அவ்வளோ? ப்ரெஸ்ஸுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை சார். யூடியூபர்ஸ் தான் நம்மளோட வந்து ஒருத்தர் இது பண்ணாரு. ப்ரெஸ் எல்லாம் நம்மளுக்கு தலையில் ப்ரெஸ்ஸுனால தான் நம்ம இவ்வளோ தூரம் வளர்ந்து வந்திருக்கோம். நம்ம கூட வந்து ஒரு கமலா படத்தில் வேற ஒரு படம் ரிவ்யூ முடிச்சுட்டு வெளியில் வந்தோம். வெளியில் வந்தப்போ நீ பாப்போன்னு நீங்களே பார்த்தீங்களா சார், அவர் ஒருத்தர் பாடி லாங்குவேஜ் உனக்கெல்லாம் அவ்வளோதான் மருது, நீ எல்லாம் ஒரு ஆளா அப்படி இப்படின்னு சொல்லி பேசினாரு. ஸோ அது அவர் மேலே தான் தப்பு. அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் ஆங்கரும் கிடையாது, ஒரு யூடியூப் சேனலோட கேமராமேன். பார்த்துருக்கோம், ஒரு சீனியர் கேமராமேன். ஆமாம், ஒரு கேமராமேன் தான். கேமராமேனுக்கு வந்து கேட்குற ரைட்ஸ் கிடையாது. ஸோ தப்பு அவங்க மேலே. அப்பயுமே நம்ம வேற எதுவும் நம்ம வார்த்தைகள் விடலை. நீலாம் ஒரு நடிகரான்னு கேட்டால் நான் நடிச்சு காட்டுறேன், நீங்கள் நடிச்சு காட்டுங்கன்னு தான் நான் சொன்னேன். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி தான் கான்வர்சேஷன் போச்சு சார். அதான் அந்த கேமராமேன் வந்து கேட்க ரைட்ஸ் இல்லை அப்படின்றது அவர் எப்படி சொல்கிறாங்கன்னா, நானும் ஒரு ரிப்போர்ட்டர் தான் அப்படிலாம் கேட்குறேன் அப்படின்ற மாதிரி. இல்லை சார், ஒன்றுக்கு ஒரு வேலை இருக்குது. இப்போ நாங்கள் மெடிக்கல் ஃபீல்டில் இருக்காங்கன்னா டெக்னீஷியன் வேலையை பார்ப்பாங்க, டாக்டர் ஒர்க்கை பண்ணுவாங்க. ஓகேங்களா? டெக்னாலஜிஸ்ட் அவங்களுக்குன்னு ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் ஒரு கேடர் இருக்குது. ஒரே ஆள் எல்லா வேலையும் செய்ய முடியாது. ஓகேங்களா? ஸோ அது மாதிரி அவரோட ரைட்ஸ் வந்து நான் நிறைய பேர்கிட்ட கேட்டேன். ஆங்கர் ரிப்போர்ட்டர்னால் அதுக்குன்னு சில குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்குது, அவங்க மட்டும்தான். அதுவும் இல்லாமல் அவங்களுக்கே சில விதிமுறைகள் இருக்குது. நீ வா போனலாம் கொஸ்டின் கேட்கக்கூடாது, குவாலிஃபைடு ரிப்போர்ட்டர்ஸ்க்கே. ஓகேங்களா? அப்படி இருக்கிறப்ப யூடியூபர்ஸ்க்குலாம் அந்த ரைட்ஸே கிடையாது சார். ரிப்போர்ட்டர்ஸ்ன்றது நியூஸ் கலெக்ஷன் பண்ணி அவங்களுக்கு நம்ம ஒரு கிளைண்ட் மாதிரி தான். நம்ம மனசு கோணாமல் நியூஸ் வாங்கி போடுறது தான். உங்களை வந்து தப்பாக கொஸ்டின் கேட்குறதோ, உங்களை மிரட்டுற மாதிரி பண்ணுறதோ, உரிமையில் பேசுகிறதோ அது யாருக்குமே ஸ்டாண்டர்டான ஒரு மீடியாவுக்கே கிடையாதுல்ல சார். ஸோ வந்து தப்பு அது அவங்க மேலே தான். அது அவங்களுக்கு தான் கெட்ட பேர் ஆகுமே, நம்மளுக்கு எப்பயுமே கெட்ட பேர் ஆகாது சார். நான் அவர்கிட்ட வாங்க போங்கன்னு தான் பேசியிருக்கோம். ஒரு மேட்ரை கேள்விப்பட்டோம், அது உண்மையாக போய் தெரில, இது நீங்கள் சொன்னால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. வாட்டர்மெலன் சாப்பிட்டு நீங்கள் ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டீங்க. இப்போது கருப்பு அப்படின்ற படத்துடைய ஒரு கிளிம்ஸ் டீசர் வந்து ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த டீசர்லேயும் பார்த்தீங்கன்னா ஆர்ஜே பாலாஜி சார் அவங்க டைரக்ஷனில் சூர்யா சார் நடித்ததில் சூர்யா சார் வந்து இது சூர்யா சாரோட ஐகானிக் சீன் தான் இது. இப்போது உங்களுக்கான ஐகானிக் சீன் மாறிடுச்சு. அந்த கருப்பு அந்த டீசர்லேயும் அந்த இது வந்து வாட்டர்மெலன் அந்த சீன் வந்து சார் பண்ணியிருக்காரு. இது உங்களை பார்த்து தான் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி. அதாவது மக்கள்கிட்ட அந்த சீனை ரொம்ப ஃபேமஸாக பேசப்படுது சார். வாட்டர்மெலன் ஸ்டார்னு அதெல்லாம் நான் காலேஜில் படிக்கிறப்ப வந்த படம். எனக்கே தெரியாது. நானே அதில் ஒரு வாழ்த்து சொல்லியிருந்தேனே, கருப்பு படத்தில் வாட்டர்மெலன் சீனு வந்ததில் வந்து சாருக்கும் பட டீமுக்கும் வாழ்த்துக்கள். நான் காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிக்கிறப்ப அந்த படம் வந்துச்சு. 2006 நான் காலேஜ் பிபிடி பேச்சுலர் ஆஃப் ஃபிசியோதெரபி ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறேன் சார். அப்போ வந்த படம். ஸோ நான் ஒரு வாட்டர்மெலன் ஸ்டாரை உருவெடுப்பேன்னு எனக்கும் தெரியாது. ஓகேங்களா? சூர்யா சாருக்கும் தெரியாது, ஏஆர் முருகதாஸ் சாருக்கும் தெரியாது. அவர் சாரே வந்து லேட்டஸ்ட்டாக ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு, ஏஆர் முருகதாஸ் சார் இடையில வாட்டர்மெலன் ஸ்டார்னே ஒரு ஸ்டார் உள்ளே உருவாகிட்டார். எதிர்பாராமல் நம்ம யதார்த்தமாக பண்ணுற விஷயங்கள் அந்த படத்தில் அந்த சீன் வந்து அவங்க யதார்த்தமாக தான் வச்சு பண்ணியிருந்தாங்க. நம்ம பண்ணதுக்கப்புறம் அது ரொம்ப இதாச்சு. அதுதானே சார் உண்மை. அது வந்து யதார்த்த சீன்ஸு. மற்ற சீன்லாம் ரொம்ப ஃபேமஸாக பேசப்பட்டுச்சு. வாட்டர்மெலன் சீன் வந்து அப்படி ஒன்றும் அது பெருசாக பேசப்படலை. நான் வந்து நம்ம ஒரு ஐகானிக் சீன் நம்ம ஒரு ஐகானிக்காக பண்ணேன். சார் வந்து இப்படி பண்ணியிருப்பார், சார் இப்படி பண்ணியிருப்பார், நான் வந்து இப்படி பண்ணியிருந்திருப்பேன். நாமளுமே பிளான் பண்ணி பண்ணலாம் சார். இது இவ்வளோ ஃபெமிலியர் ஆகும், மற்ற சீன்லாம் எனக்கு ஃபெமிலியர் ஆகும்னு தெரியும். எதுனா அன்னியன் பண்ணோம் 3 படத்தில், ஏன்னா அதெல்லாம் நடிப்பின் உச்சகட்டம். 3 படத்தில் தனுஷை நான் சூசைட் பண்ணுற சீன்லாம் அந்த ஒவ்வொரு மசில்ஸும் துடிக்கும், ஒவ்வொரு முகமும் துடிக்கும், கண்ணு துடிக்கும், நடிப்பு அதில் எக்ஸ்போஸ் ஆச்சு. இதெல்லாம் ஃபேமஸ் ஆகுன்னு எனக்கு தெரியும். ஓகேங்களா? பட் இந்த சீனு வாட்டர்மெலன் சீன் ஃபேமஸ் ஆகுன்னு சத்தியமாக எனக்கும் தெரியாது. எல்லாத்துக்கும் மேலே இறைவன். ஸோ அதே சீன் வந்து திருப்பி ரீக்ரியேஷன் ஆகி இதெல்லாம் யதார்த்தமாக நடந்தது சார். சூர்யா சாருமே அந்த சார் ஏஆர் முருகதாஸ் சார் டைரக்டர் சாரே என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் யதார்த்தமாக வச்ச சீனுன்னாரு. அவரோட கிரியேஷன் தான் ஆக்சுவலாக அது. நான் யதார்த்தமாக வச்ச சீனு அப்படின்னாரு. யதார்த்தமாக வச்ச சீனு ரொம்ப ஃபேமஸ் ஆகலை. மற்ற எல்லாமே ஃபேமஸ் ஆச்சு, பாட்டு ஃபேமஸ் ஆச்சு, இதாச்சு. பட் நான் இடையில வந்து செஞ்சு இப்போ ஒரு ஸ்டாராக உருவெடுப்பேன்னு எனக்கே தெரியாது இல்லையா? அது சாருக்கும் தெரியல, ஏஆர் முருகதாஸ் சாருக்கும் தெரியாது, சூர்யா சாருக்கும் தெரியாது. ஸோ நம்மளுக்கு மேலே கடவுள் இறைவனோட செயல். அதைத்தான் நான் சொல்லியிருந்தேன், வாழ்த்துக்கள் தெரிவிருந்தேன். இது மக்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு, குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்குது, பெரியவங்களுக்கு பிடிக்குது. ஸோ இந்த சீன் வச்சனால கருப்பு படத்துலையுமே எவ்வளவோ சீன்ஸ் இருந்துச்சு. அதெல்லாம் ரொம்ப அதெல்லாம் விட அந்த வாட்டர்மெலன் சீன் அதிகமாக உண்மை தானே சார் நான் சொல்கிறது? உண்மையாக பொய்யா? அதுதானே பேசப்பட்டுச்சு. ஸோ எனக்கு அதில் ஒரு பெருமை, எனக்கு ஒரு சந்தோஷம் சார். இல்லை அதுதான் சார், நீங்கள் இப்போ சொன்னது ஆப்வியஸாக உண்மை தான். ஏன்னா சூர்யா சார் அது கஜினி படத்தில் பண்ணியிருந்தாங்க, அதுக்கப்புறம் அப்படியே அது ஃபேட் அவுட் ஆகிடுச்சு. ஆமாம் ஆமாம். அகைன் நீங்கள் எடுத்து அது பண்ணீங்க, அது ட்ரால் மெட்டீரியலாக மாறிச்சு, அது ஃபேமஸ் ஆச்சு, வைரல் ஆச்சு, எல்லாம் ட்ரால் மெட்டீரியல்ன்றதை விட எல்லாருக்கும் அது சந்தோஷத்தை சார் ஏற்பட்டுச்சு. இதில் எதுவும் ஆபாசம் இல்லை, யாரையும் நம்ம இது பண்ணல இல்லையா? நம்ம பார்த்து நம்ம ஒரு ஸ்டைலில் பண்ணோம். சிலரோட பாடி லாங்குவேஜ் மக்களுக்கு பிடிக்க ஆரம்பிக்கும் சார். அதான் அந்த மாதிரிலாம் போச்சு. ஒரு தரப்பு மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ பெரிய ஸ்டாரே வந்து இப்போது இந்த மாதிரி மறுபடியும் ரீக்ரியேட் பண்றது அது ஏன் பண்றாங்க அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க. அது தப்பு இல்லை சார். அதாவது நான் இப்போ ஒரு டாக்டரா இருக்கேன் அப்படின்ற காரணத்துக்காக ஓகேங்களா எல்லாரையும் நான் வந்து இதாக நினைக்க மாட்டேன். சில விஷயங்கள் பேஷண்ட்டு இருந்து கூட கற்றுக்குறோம்.
ஓகேங்களா? சில விஷயங்கள் நாங்கள் படித்த தியரி, படித்த படிப்பு எல்லாம் ஒரு பக்கம் இருக்கும். இப்போ மூட்டு வலி பேஷண்ட்டுக்கு என்னோட பேஷண்ட் ஒருத்தர் சொன்னார், சார் அது முட்டையில் வெள்ளைக்கரு, அப்புறம் அந்த விழுவிழுன்ற ஐட்டங்கள்லாம் இருக்குல்ல, பசலைக்கீரைலாம் அவர்கிட்ட நான் கற்றுக்கிட்டேன். எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் மக்களுக்கு அது தேவை, அது சந்தோஷத்தை ஏற்படுத்துனா அதை யாருனாலும் பண்ணுவாங்க. 600 இன்டர்வியூ கொடுத்தா நீங்களே என்ன பெரிய சூப்பர் ஸ்டாரா அப்படி இப்படின்லாம் போடுறாங்க. 600 இன்டர்வியூ கொடுத்ததுனால நான் கின்னஸ் ரெக்கார்டை கொடுக்க போகிறாங்க அப்படின்னு. அதாவது ஒரு விஷயம் சார், 600 இன்டர்வியூ போனோம்னா அது மக்கள் செல்வாக்கை காட்டுது. ஒரு ஆள் ஒரு இன்டர்வியூ பார்ப்பாங்க, 2 இன்டர்வியூ பார்ப்பாங்க, 4 இன்டர்வியூ பார்ப்பாங்க, எல்லோரும் போர் அடித்து ஓடிடுவாங்க. நம்ம 600 இன்டர்வியூவும் அவங்களுக்கு வியூஸ் போகுது. ஓகேங்களா? அவங்களுக்கு வந்து மக்கள்கிட்ட செல்வாக்கு இருக்கிறனால தான் எடுக்கிறாங்க. ஸோ எனக்கு வந்து இது பெரிய வெற்றி தான். ஒரு தரப்பு மக்கள் உங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, இவரும் வந்து ஒரு சீசன் மாதிரி தான். எல்லா ஆக்டர்ஸும் இப்போ இந்த இன்ஃப்ளூயன்சர் எல்லாமே ஒரு சீசன் கணக்கு தான் இருப்பாங்க. பிஜிலி ரமேஷ் வந்தாங்க ஒரு சீசனு. இப்போ ஜிபி முத்து அதே மாதிரி தான் ஃபேமஸ் ஆனாங்க. சில படத்தில் நடிச்சாங்க ஒரு சீசனு, பெரிய படத்துலாம் நடிச்சு விட்டாங்க. அதே மாதிரி தான் இப்போ இவரும் அப்படி இல்லை சார். அதாவது என்னன்னா, நான் ஆரம்பத்திலே இப்படி தான் நிறைய பேர் சொன்னாங்க. நாள் ஆக என்னோட கிராஃப் ஏறிக்கிட்டே போச்சு தவிர குறையவே இல்லை. நடிப்பு திறமை யாரையும் ஆபாசப்படுத்தாமல், யாரையும் ஹர்ட் பண்ணாமல், திறமைன்ற ஒரு விஷயம் இருக்குது, உங்கள்கிட்ட நேர்மை இருக்குது, கடின உழைப்பு இருந்தால் உங்களோட வளர்ச்சி, அதை நானும் இல்லை யாராக இருந்தாலும் கிராஃப் ஏறிக்கிட்டே போகும், இறங்கவே செய்யாது. எனவே எனக்கு கிராஃப் ஏறிக்கிட்டு போச்சு தவிர ஒரு கட்டத்தில் கூட இறங்கவே இல்லை சார். இப்போ ஜிபி முத்து கூட பார்த்தீங்கன்னா அந்த சார் வேணாம் சார், போதும் இல்லை சார். சார் ஒரே நிமிஷம் இருங்க, கேட்டுக்கலாம். இந்த ஒரு கேள்வி மட்டும் சார். ஒரே நிமிஷம் போதும் சார், அப்படி முடிச்சுக்கணும் சார். இதுக்கப்புறம் உங்கள் சாய்ஸ். அதோட முடிச்சுக்கணும்.